ஹாய், உங்களாத்துக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு 10-12 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு நியூஸ் ஃப்ளாஷ் ரஜினி பேட்டி கொடுக்க போகிறாருன்னு ஒரு பேட்டி என்னன்னு தெரில. அதில் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் என் நண்பர், 40 ஆண்டுகால நண்பர், அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு போய் அவருக்கு ஆறுதல் சொல்கிறார். வீட்டுக்கு போனேன். ஆனால் அதை வச்சுட்டு சில பேர், சில அறிவாளிகள், நான் விஜயை முதலமைச்சராக அவரை தடுக்கிறேன், நான் தடுக்கிற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன, நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு விஜய் எனக்கு சினிமாவில் ஒரு போட்டின்ற மாதிரியும். ஸோ நான் சந்தித்தோடனே இழுப்பறியில் பிரச்சனை வந்துச்சு, அரசியல் தமிழ்நாட்டில் பிரச்சனை வந்துச்சு, முதலமைச்சர் ஆகிற பிரச்சனை வந்துச்சு, விஜய் அவர் கவர்னர் அழைப்பு கொடுக்காத மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு. ஸோ இதை வச்சு அவர் கிளியராக சொல்லிட்டாரு, நான் அரசியலுக்கு வரல. 1996 விஜய் ரசிகர்லாம் இப்போ கூட அந்த யூடியூப்பில் அந்த வீடியோ வச்சுருக்கோம். நான் 96 அவர் அரசியல் வந்திருந்தால் இன்றைக்கி அவர் தான் செய்யும். அப்பேற்பட்ட ஒரு மனிதர். அவர் மேலே தனிப்பட்ட விமர்சனங்கள்னு பார்த்தோன்னா, யாருக்கும் 5 பைசா கழட்ட மாட்டார், யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்ன்ற ஒரு விமர்சனங்கள் இருக்கலாம், சில மீம்ஸுக்குள்ள வரும். ஆனால் அரசியலில் 96 மட்டும் அவர் வந்திருந்தால் இப்போ விஜய்க்கு இருக்கிற பீக் தான் அப்போ அவருக்கும் இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு இப்போ ஒன்றும், அதுக்கப்புறம் 2016 அரசியலுக்கு வருவார்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதுவும் என் உள்நிலை காரணங்க நான் அரசியலிருந்து விலகிறேன்னு ஒரு வருகையை நான் தள்ளி போடுகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நிரந்தரமாக அரசியலுக்கே வரலை. ஸோ அவர் எல்லா கட்சியினருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னு ஆசைப்படுறார். அப்பேற்பட்டவர் தான் நம் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் விஜய் முதலமைச்சராக தடுக்கிறதுக்காக ஸ்டாலினி ஆகிட்ட போய் நீங்கள் திமுக அதிமுக கூட்டணி வைக்கிற மாதிரியும் பேசினாராம். ஸோ இது எதனாலும் தெரியல. சில பேர் அவருடைய விஜய் அவர்களுடைய தாவேக்கா ரசிகர்கள்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஜெயிலர் 2 எப்படி வருதுன்னு பாரு, எங்கள் தளபதிக்கு எதிராக நீ பேசுறியா? தளபதிக்கு எதிராக அவர் ஒன்றும் பேசலை. விஜய் அவர்கள் வெற்றி பெற்றவுடனே முதலமைச்சராக வாழ்த்துக்கள் சொல்லிட்டார், பதவியேற்புக்கு அவர் வரலை. அதை வச்சுக்கிட்டு அவர் மேலே இவர் பொறாமை உள்ளத்தில் இருக்கிற மாதிரி பேசுனாங்க. ஆனால் அவர் அதுக்கெல்லாம் ஒரு பதிலடி தர மாதிரி இவர் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நான் விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லிக்கிறேன், விஜய் அவர்களும் நானும் ஒரு 20 ஆண்டுகால நண்பர்கள். ஸோ காலங்கள் கடந்து அவர் நண்பர்களாக இருக்கும். தயவு செஞ்சு இது மாதிரி என்னை அரசியலுக்கு தேவையில்லாமல் இழுக்காதீங்க. நான் அரசியலிருந்து அரசியலுக்கு எனக்கு பிடிக்காம நான் விலகிட்டேன். ஸோ என் ரசிகர்களும் இதனால் நீங்கள் வச்சு இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கார். தாவேக்கா தொண்டர்கள்ட்ட மறைமுகமாக சொல்லியிருக்கார், விஜய் முதலமைச்சர் பதவியேற்ற தாவேக்கா தொண்டர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எதாவது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அது உங்களை தான், விஜயை தான் அட்டாக் பண்ணணுன்னு இருக்காரு. ஸோ இதுவே நமக்கு கோடோடாக புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் என் ரசிகர்கள் மேலே தேவையில்லாமல் இப்போ ட்விட்டரில் என் ரசிகர்களுக்கிட்ட மோதாதீங்கன்ற அவர் சொல்கிற மாதிரி சில அறிவாளிகள், சில ஆச்சரியக்குறிகள் சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நெட்டிசன்கள் ட்விட்டர்லேயும் வந்துட்டுருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. ரஜினிகாந்த் அவர்களின் இந்த பேட்டியை நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா?